பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்மோட தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு கற்பக விநாயகம். சார் வணக்கம். நீதி தீர்ப்பு வழங்குவதற்கு முன்னதாக நீங்க பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க. அதுல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படின்னு சொன்னீங்க. இப்போ தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு, தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு, எப்படி பார்க்கிறீங்க? தண்டனை 3 ஆண்டுகள் 50 லட்சம் கொடுத்துருக்காங்க. தீர்ப்பு வந்து என்ன பொறுத்தவரை நானே நிறைய கரப்ஷன் கேஸ் டீல் பண்ணியிருக்கேன். இது வந்து ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரனுடைய தீர்ப்பு வந்து மிகச்சிறந்த தீர்ப்பு. அவர் ஒரு அனதர் ஆனந்த் வெங்கடேஷ் ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன். அதாவது யாருக்கும் பயப்படாம சொல்லக்கூடிய தன்மை, அதே நேரத்தில் ஹியூமனிடேரியன் கன்சிடரேஷன் 30 நாள் நீங்க உங்களை நாங்க மேல் போங்க நாங்க நிறுத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றது வந்து அது ஒரு பெரிய ஹியூமன் கன்சிடரேஷன். அது ரொம்ப அழகான தீர்ப்பு. இன்ஃபேக்ட் நான் 100 பக்கங்கள் உள்ள ஜட்ஜ்மெண்ட் நான் படிச்சு பார்த்தேன். த்ரெட்பேரா சொல்லியிருக்காரு. கீழ்கோர்ட்டினுடைய தீர்ப்புகள்ல என்னென்ன தப்பு அப்படிங்கறத கிளீனா சொல்லியிருக்காரு. 2 விதமான தீர்ப்புகள் உண்டு. ஒன்னு கன்விக்ஷன் மேல உள்ள அப்பீல் அல்லது அக்விட்டலுக்கு மேல உள்ள அப்பீல். இந்த கன்விக்ஷன் மேல உள்ள அப்பீல் இருக்க, கன்விக்ஷனுக்கு மேல உள்ள அப்பீல்ல வந்து ஜட்ஜ்மெண்ட் பார்க்காமயே எவிடன்ஸ் பார்த்து கன்விக்ட் பண்ணலாம் அல்லது அக்விட் பண்ணலாம். ஆனா அக்விட்டலுக்கு மேல உள்ள ஜட்ஜ்மெண்ட்ல இவங்க எவிடன்ஸுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த காரணங்கள் தீர்ப்பு ரத்து, அதாவது அந்த அந்த தண்டனை இல்லை, குற்றவாளி இல்லைன்னு அக்விட்டல் பண்ணோம்னா அக்விட்டலுக்கான ரீசன்ஸா முதல்ல கன்சிடர் பண்ணணும். இவர் என்ன பண்ணுங்க ஜெயச்சந்திரன், அக்விட்டல் ரீசன்ஸும் தப்பு ஒண்ணு, 2வது எவிடன்ஸ் இருக்கு, அந்த எவிடன்ஸை கன்சிடர் பண்ணலங்கிறது இன்னொன்னு. அதனால 2 விதமான சிறப்புகள் கொடுத்திருக்காரு. 2வது கீழ்கோர்ட்டுகளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்திருக்காங்க. ஒரு நல்ல தீர்ப்பு இது ஜெயச்சந்திரனோட தீர்ப்பு. கீழ்கோர்ட்டு தீர்ப்பு வந்து அவ்வளவு சரியான தீர்ப்பு அல்ல, அதான் என்னோட அபிப்பிராயமும். இது வந்து ஏன்னா இவர் வந்து 8(1) ஆஃப் தி ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல பண்ணிருக்காங்க. 2 விதம். அதாவது ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புள் ஆக்ட்ல 2 விதமா பண்ணலாம். ஒரு 8(3)ல மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ராகுல் காந்தி காட் டிஸ்குவாலிஃபைட். அவருக்கு வந்து 2 years தான் அந்த டெஃபமேஷன் கேஸ். இது அப்படி இல்லை, இது பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட். பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல 8(1)ல வரும். 8(1) ஆஃப் தி ரெப்ரசன்டேட்டிவ். ஏன்னா நர்காட்டிக்ஸ் கேஸ், ரேப் கேஸ், ரொம்ப சீரியஸ் கேஸ் எல்லாம் வரும். அதுக்கு என்ன அர்த்தம்னா எப்ப கன்விக்ஷன் ப்ரொனவுன்ஸ் பண்றாங்களோ அந்த கன்விக்ஷன் டைம் இம்மீடியட்டா டிஸ்குவாலிஃபை ஆகுது. மற்றதுக்கெல்லாம் அந்த 2 years கொடுத்து அசம்பிளில இருந்து பார்லிமெண்ட்ல இருந்து டிக்ளரேஷன் வரும்போது தான் டிஸ்குவாலிஃபை ஆகும். பட் இந்த கேஸ்ல பொன்முடி சேமந்தர்கள அது இம்மீடியட்டா இந்த கன்விக்ஷன் இஸ் ப்ரொனவுன்ஸ்ட் is disqualified. ஓகே. இப்போ அமைச்சர் பொன்முடியினுடைய வழக்கு இன்னும் மேலும் 3 அமைச்சர்களுடைய வழக்க ஆனந்த் வெங்கடேஷ், நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சுமோட்டோவா எடுத்திருக்கிறாரு. எல்லாமே கீழமை நீதிமன்றங்கள் வழங்கிய தீர்ப்பு சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரியான அந்த விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது. இது இந்த கேசஸ்க்கு மட்டும்தான் நம்ம அந்த விமர்சனங்களை பொருத்தி பார்க்கணுமா? ஒட்டுமொத்தமா கீழமை நீதிமன்றங்களினுடைய நீதி பரிபாலனங்கள் வழங்கக்கூடிய தீர்ப்புகள் எல்லாமே கேள்விக்குள்ளாகும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்படுமா? இல்ல, இந்த கேஸ்ல வந்து ரிவிஷன் எடுத்துக்கல. இந்த கேஸ்ல வந்து கவர்மெண்ட் அப்பீல் போடுறாங்க. இந்த கேஸ்ல அவங்க 2016ல கன்விக்ட் பண்ணத 2017ல இத வந்து அப்பீல் பண்ணாங்க. அந்த அப்பீல் வந்து முதல்ல ஜெயச்சந்திரன் தான் நோட்டீஸ் போட்டாரு. அதுக்கு பிறகு 6 வருஷம் எடுத்திருக்காங்க. இதுக்கிடையில இந்த எம்எல்ஏ எம்பி ஜட்ஜஸ் எல்லாம் மாறும்போது கொண்டு வரல, அதை மறுபடியும் இவர்கிட்ட வந்திருக்கு. அது பாருங்க, அந்த விளைவு பாருங்க, இந்த உண்மை வந்து ஜெயிக்குது பாருங்க. ஜெயச்சந்திரன் தான் பண்ணணும்ங்கிறது இருக்கு. இது எனக்கு பாட்டு ஞாபகம் வருது, ஆடி அடங்கும் வாழ்க்கையிடான்னு பாட்டு ஞாபகம் வருது. அதனால நல்ல தீர்ப்பு. நான் வந்து பல தீர்ப்புகள், நான் கரப்ஷன் ஆக்ட்ல நிறைய தீர்ப்புகள் நான் வழங்கியிருக்கேன். என்ன பொறுத்தவரை கொலை கேஸை விட கரப்ஷன் கேஸ் மோசம்ங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஆனா இந்த தீர்ப்புல ஏன் தீர்ப்பு தப்பு, கீழ்கொண்டு தீர்ப்பு தப்புன்னு சொல்றது விளக்கம், அதே மாதிரி என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்கு, எந்தெந்த மெட்டீரியல்ஸ் அவங்க ரெக்கார்ட் பண்ணலைங்கிற விளக்கமும் மிகச்சிறந்த விளக்கம் கொடுத்த நல்ல தீர்ப்பு. எனக்கு இந்த ஜெயச்சந்திரனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கீழமை நீதிமன்றங்கள் மீதான கீழமை நீதிமன்றங்களினுடைய விசாரணை அல்லது தீர்ப்பு உள்ளிட்ட அந்த விஷயங்கள்ல இன்னும் நீதித்துறை கூடுதல் கவனம் அல்லது அதுல கொஞ்சம் சிரத்தை எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்குமா இதன் மூலமா?
இதன் மூலமா என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு முன்னாடி எல்லாம் கீழ்கோர்ட் அக்விட்டல் ஆச்சு, மேல அப்பீல்னா ஒண்ணும் இல்ல. இப்ப அப்படி இல்ல. ஆனந்த் வெங்கடேஷன் திறந்து வச்சிருக்காரு, ஒரு அணைக்கட்டை திறந்து வச்ச மாதிரி திறந்துருக்காரு. 10 வருஷம் ஆனாலும் கூட எனக்கு அந்த ரிவிஷன் பவர்ஸ் இருக்கு. அந்த ரிவிஷன் பவர் 397 பவர்ஸ் நான் இன்வோக் பண்றேன். நான் அதை ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பாக்குறேன். பார்த்துட்டு எனக்கு தூக்கமே வரல அப்படிங்கறதுனால அது ரிவிஷன் எடுத்திருக்காரு. இப்ப என்னாச்சுன்னா, இந்த ஒவ்வொரு ஜட்ஜும் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா இனிமேலாவது கீழமை நீதிமன்றங்கள் ஜாக்கிரதையா இருக்கும், எச்சரிக்கையா இருக்கும், உண்மையா இருக்கும். அது நல்லது. இவரு பொன்முடிக்கு தண்டனை கொடுத்தவர் திருந்துறாரோ இல்லையோ, கீழமை நீதிமன்றங்கள் திருந்துங்கிறதே என்னுடைய நம்பிக்கை. ஓகே, இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கு செல்வாங்க. இங்க வைக்கப்பட்ட கிரவுண்ட், அது வயது, இதய நோயாளி அப்படிங்கிற அந்த காரணங்கள் மீண்டுமாக அந்த தண்டனையை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்திலும் அதே முறையீடுகள் என்பது வைக்கப்படும். இது எப்படி சுப்ரீம் கோர்ட்? உச்சநீதிமன்றத்துக்கு செல்வரெல்லாம் வயசாகித்தான் போவாங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கும் போதுதான் உச்சநீதிமன்றம் போவாங்க. இது வழக்கம். ஆனா உச்சநீதிமன்றத்துல கூட இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்படுமாங்கிறது எனக்கு சந்தேகம். ஏன்னா அவ்வளவு கொடுமையான, நான் ஜட்ஜ்மெண்ட் படிச்சு பார்த்தா தெரியும். 100 பக்கம் எழுதியிருக்காரு. கஷ்டப்பட்டு ரொம்ப பிரமாமா எழுதியிருக்காரு. எப்படிப்பட்ட அவங்களுடைய எக்ஸ்பிளனேஷன் தப்புங்கிறதுக்கு நல்ல விளக்கம் கொடுத்திருக்காரு. மிக்க நன்றி திரு கற்பக விநாயகம். இணைப்பில் வந்து பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.